திரு ராம்கி, கூட்டணி பலம்னு பார்த்தா திமுக ஏற்கனவே நிரம்பி வழியுது. அங்க பல வருடங்களாக ஒன்றாக இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு ஏற்கனவே பிரிந்து போனவர்கள் மீண்டும் வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு, பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. தாவேகா புதிய கட்சி, முதல்வர் வேட்பாளராக திரு விஜயை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அந்த தலைமை கீழே ஒரு கூட்டணியை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அப்படின்னா இந்த 3 பேருக்கான டிமாண்ட் அதிகரிச்சு இவங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்களா, இல்லையா அந்த கட்சிகள் வந்தா வரட்டும் வரலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்காங்களா? அந்த கூட்டணியில் தலைமை ஏற்றுக்கொள்கிற திமுக, அண்ணா திமுக, தாவேகா தான் டிமாண்ட் பண்ற அந்த முடிவெடுக்கிற இடத்துல இருக்காங்க. அவங்க தான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேர் எவ்வளோ முயற்சி எடுத்தும் நீ தாவேக்காவே அனுமதிக்கல. அவங்க பெரிய அளவு அவங்க சொன்னது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தும் சொன்னா கூட பெரிய அளவில் கொஞ்சம் முன்னாடி எல்லாரையும் கை குலுக்கிற அளவு கூட அவங்க சரியா இது இல்லை. ஸோ அதனால இது ஏதோ ஒரு பின்னாடி ஒரு கணக்குகளோட தான் அவங்க காத்திருக்காங்க. ஸோ அதனால இந்த 3 பேர் நீங்க சொல்லும் போது கூட யார் இந்த 3 பேரை சொல்லுங்க. இந்த 3 பேருமே இவர்கள் முடிவெடுக்கலை. தலைமை இவர்களுக்கு ஆஃபர் கொடுக்கப்பட்டு விட்டது. அதை முடிவு செய்ய வேண்டியது இவர்கள் தான். ஸோ அதனால வேண்டுமா நிராகரிக்கணுமா இவங்க தான் முடிவு செய்யணும். அதனால இவர்களுக்காக அந்த தலைமை யாருமே காத்திருக்கவில்லை. அதுதான் நிஜம் ஆக்சுவலாங்க. ஆனால் நீங்க இவங்களுக்கான சிக்கல் நம்ம இந்த தேர்தல்களை கணக்குகளை தாண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்தா போக வேண்டியிருக்குது. ஏன்னா இது ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம். இவங்களுக்கான பிரச்சனை தேர்தல் காலத்து சிக்கல் கிடையாது. இது ஓராண்டுகளாக தொடர்ந்து இருக்க விஷயம். ஓபிஎஸ் அவர்களும் சரி, ராமதாஸ் அவர்களும் சரி, அவர்கள் ஒரு 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு பெரிய கிங் மேக்கர். இவருக்கான சிக்கல் ஒரு இடமோ ஒரு ஆஃபரோ கிடையாது. அதை தாண்டி இவங்களுக்கு பதவி ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. இது கட்சி தன்னை கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முக்கியம். இப்போ நீங்க ஓபிஎஸ் அவர்கள் நிச்சயமா நான் சொல்லுவேன், எடப்பாடி அவர் போட்டியா நினைக்கல. எடப்பாடி தன்னை கேட்டு செயல்பட வேண்டும் அவர் நினைக்கிறார். அதே போலதான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணியை போட்டியா நினைக்கல. அன்புமணி தன்னை கேட்டு செயல்பட வேண்டும் நினைக்கிறார். ஸோ அப்போ அவங்களுக்கான அல்டிமேட் எய்முங்கிறது அந்த தலைமை, அந்த பதவி அதிகாரம், உச்ச அதிகாரம் தன் கையில இருக்கணுங்கிறது. இப்போ நீங்க அவங்க முன்னாடியும் நீங்க சொன்னது நடக்கல, இனிமேலும் நடக்க போறதும் இல்ல. ஒரு தேர்தல் காலத்து நெருக்கடியில் நடக்க போவது இல்லை. இல்ல தேர்தலை கடந்தும் நடக்க போறது இல்ல. அதான் அது ஒரு சிக்கல். ஏன்னா தேர்தலில் ஒரு வேலை இவருடைய காம்படிட்டர்ஸ் பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்கன்னா அது ரொம்ப சிக்கல் ஆயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை நீங்க இவங்க அந்த தலைமை 3 தலைமை இருக்குல்ல, அந்த 3 தலைமை உங்களுக்கு 10 இடங்கள் 20 இடங்கள் கொடுத்தா கூட அதனால இவங்க நிறைவடைய போவதில்லை. ஏன்னா இவர்களுக்கான எதிர்பார்ப்புங்கிறது வேற. இப்ப நீங்க அவங்க அன்புமணி கொடுக்கறத விட அதிகமான இடங்களை ராமதாஸ் கொடுத்தாலும் ஒப்புக்கொள்வாரா? அப்படிலாம் பார்த்தா கூட அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதாவது என்னன்னா, நீங்க இங்க அவங்களுக்கான தேவை வேறு விதமா இருக்கும்போது இப்ப இவங்க இதுல இந்த தேர்தல் அரசியல்ல ஒரு தீர்வே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக்சுவலா அப்ப நீங்க தேர்தலுக்கு முன்பு பின்பு இந்த பிரச்சனையை பிரிச்சீங்கன்னா, தேர்தல்ல இது என்ன ரிசல்ட்டை கொடுக்க போது, இவங்க என்ன நிரூபிக்க போறாங்கிறத பொறுத்து தான் தேர்தலுக்கு பிந்தைய எதிர்கால அரசியல் வாழ்க்கை தீர்மானிக்கப்படும். கண்டிப்பா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, இந்த 3 பேருடைய அரசியல் நிச்சயமா தீர்மானிக்கும். அப்ப அது இதுல அவங்க என்ன முடிவை சரியா எடுக்கிறாங்க, அது என்ன அவுட்புட்டை கொடுக்க போகுதுங்கிறத பொறுத்து தானே நீங்க சொல்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்காலத்துல தீர்வு கிடைக்க போகுது. அப்ப இந்த முடிவை இவங்க தானே சரியா எடுக்கும். அதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்னன்னா, நீங்க ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாண்டியன் முறையோ ஒரு வைத்திலிங்கம் முறையோ ஜஸ்ட் லைக் தட் நீங்க எடுக்க முடியாது. நீங்க இந்த குன்னம் முன்னாள் எம்எல்ஏவோட சிக்கல் நம்ம புரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட அதை விட பல மடங்கு சிக்கல் ஓபிஎஸ் இருக்கு. அது உணர்வு ரீதியாக அவரை ஒரு அதிமுக விசுவாசியாகத்தான் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் அப்படிதான் பார்ப்பாங்க. அவர் ஜெயலலிதாவுடைய சிஷ்யர், ஜெயலலிதாவோட விசுவாசி தான் பார்ப்பாங்க. அவர் எப்படி அதிமுக போக முடியும்? ஸோ பெரிய சிக்கல். ரெண்டாவது, அவருடைய அல்டிமேட் எய்ம் என்பது அதிமுக தலைமைக்கு வருவது தான். ஆக்சுவலா நீங்க திமுக கிட்ட போன பிறகு அந்த ஸ்கோப்பே போயிடுது. ரெண்டாவது, அங்க நீங்க அவருக்கு பிரிக்கவே முடியாத அடையாளங்கிறது அந்த அதிமுக விசுவாசி, அதை தவிர்க்க முடியாது. சோ அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, நீங்க நீங்க திமுகவை திரு ஓபிஎஸ்க்கு ரூல்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு முன்னாள் முதல்வர், பெரிய ஸ்டேச்சர் உள்ள தலைவர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் விஜயை ஏத்துக்கிட்டு போலாமா அப்படின்னு இன்னொரு வாதம் வைப்பீங்கல்ல நீங்க தாவேகாவுக்கும்? நிச்சயமா. அங்க தாவேகாங்கிற ஆப்ஷன் எப்படின்னா, இந்த இடத்த நான் ஒரு இன்டர்மிஷன் மாதிரி இந்த இடத்த கடந்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த 2026 தேர்தலை கடந்து போக நினைக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கம் மாதிரி ஒரு தற்காலிகமான இடமா இருக்குன்னா அங்க போலாம். ஏன்னா நீங்க எல்லாரும் பிரஷர் போடும்போது நீங்க உங்களுடைய செங்கோட்டையனுக்கோ ஜேசிடி பிரபாகருக்கோ நீங்க சொல்றது சரியா இருக்கும், பொருத்தமானதா இருக்கும். கடந்து போகணும், இந்த 3 மாத காலத்தை எப்படியாவது தள்ளிடணும், எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ற. ஓபிஎஸ்ங்கிறவர் திருப்பி நம்ம என்ன திமுகவுக்கு பேசணுமோ அதுல இருந்து 1% கூட நம்ம குறைச்சு பேச போறதே இல்ல. ஒரு தலைவரை நீங்க திரு விஜய்க்கு போய் நீங்க ரிப்போர்ட் பண்ணணும், அவருக்கு கீழே நீங்க அகாமடேட் ஆயிட்டு திருப்பி நான் ஏடிஎம்கே ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னு வர்றது பெரிய சிக்கல் இல்லையா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எதுக்காக நான் சொல்றேன்னா, செங்கோட்டையன் அவர்கள் அவங்க தாவேகா பக்கம் போறது வரைக்கும் தாவேகாவில் ஜெயலலிதா பத்தி யாருமே பேசினதே கிடையாது. செங்கோட்டையன் போனதுக்கு அப்புறம் தான் அங்க ஜெயலலிதாவையும் அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல தாவேகா மாறுனுச்சு. அளவு
பண்ணாங்க, ஜெயலலிதா பத்தி பேசுங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அங்க போனா அவருக்கான விஷயங்கள், அவருக்கான அதிமுக எதிர்ப்பு நிலை சரி, அவருடைய பாஜகவுடன் பயணி செய்த தொடர்புகளா இருக்குல்ல, அதை அவர் அங்கிருந்து செய்ய முடியுது. விஜய் அனுமதிப்பாராங்கிறது தெரியாது. ஆனா நீங்க திமுக போறதுக்கு தாவேக போறதுக்குள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். நீங்க அங்க போய் இருந்துட்டு உங்களுடைய தொடர்புகள் நீட்டித்துக் கொள்ளலாம், வெயிட் அண்ட் வாட்சிங் மாதிரி பார்க்கலாம். ரிசல்ட் எப்படி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒருவேளை எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டால் அப்போ உனையில ஒருங்கிணைத்த அதிமுக அப்ப நிச்சயமாக ஓபிஎஸ் யாரும் தவிர்க்கவே முடியாது, அப்போ பேசலாம். சோ இதெல்லாமே ஒரு டெம்பரரி ஒரு சொல்யூஷனா பண்ணலாம். ஆனா இதை தாண்டி அவன் திரும்பவும் அதான் சொல்றேன், இது வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் மூலமாக அவங்களுக்கு தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அவங்க தேடவே இல்லை. ஆக்சுவலா இதுக்கு நிரந்தரமான தீர்வை இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் நமக்கு கிடைக்குமா? ஒருவேளை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பிரஷர் கொடுத்து நம்ம திரும்ப அதிமுக எலெக்ஷன் மூலமா அவங்க தீர்வை தேடவே இல்லைன்னு சொல்றதுலயே என்ன ஒரு முரண்பாடு இருக்குன்னா, எலெக்ஷன் மூலமாக நான் யாருன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் அவர்களுக்கு சேர்ந்தே தானே இருக்கு. இல்லைன்னா ஏன் பலாப்பழ சின்னத்துல போய் அவர் போட்டி போட போறாரு ஓபிஎஸ்? அப்ப எலெக்ஷன்ல அவர் யாரு, என்னுடைய செல்வாக்கு என்னன்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. எப்படி எதிரிய துரோகியை வீழ்த்தணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திலையும் அவங்க இருக்காங்க. நிச்சயமா இருக்கு. அதுதான் நீங்க அத போகும்போது 2024 என்ன ரிசல்ட் வந்தோ அது போன்ற ஒரு ரிசல்ட் வந்ததுன்னா கூட திரும்ப அப்படியே சைக்கிள் போட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துற மாதிரி ஆயிடும். இப்ப இந்த இடத்துல அவருடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னா, இந்த சீட்டு பேரங்கள் ஆஃபர்லாம் தாண்டி எப்படியாவது யாராவது செய்து நம்ம அதிமுகக்குள்ள போக முடியுமா அப்படின்னு நினைப்பேன். அதே போல ராமதாஸ் அவர்களும் அது பழையபடி ஒன்றா சேர்ந்து விட முடியுமோ அப்படிங்கிறத அவங்க அல்டிமேட் அதோடைய எதிர்பார்ப்புகள் அதுதான்.